ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான யானை பழம் தரக்கூடிய இந்த காட்டு யானம் அவலில் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இட்லி, தோசை இதெல்லாம் வேணவே வேணாங்க. இந்த மாதிரி பலம் தரக்கூடிய ஒரு காலை உணவை நீங்கள் எடுங்க. ரொம்ப ஜீரணமும் சரி, நம்மளுக்கு உடம்புக்கும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு சாப்பாடு தான். அதாவது காலை உணவு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நாம் இன்றைக்கி காட்டு யானம் இந்த இது இருக்குல்லையா, அவல் இருக்குல்லையா, அதுதான் நாம் எடுக்க போகிறோம். இது மில்லட்டோடு சேர்ந்த ஒரு அரிசி தான். இப்போ நாம் இந்த ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதில் நாம் கொஞ்சமாக போட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நாம் ஊற வைக்க போகிறோங்க. இது நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமே இது வெந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மில்லட் ரகம் இல்லையா, இது சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறாது. அதுக்காக லைட்டு ஹாட் வாட்டர் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதுங்க. அதை வச்சு நம்ம ஹாட் வாட்டரை வச்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இது ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம தண்ணியில் தொளிச்சு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. எதில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை சூடு பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் போட்டதுக்கப்புறம் இதில் நாம் தேவையான அளவு வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இது வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ உங்கள் உடம்புல அவ்வளோ பலம் இருக்கக்கூடியதான். இப்போ நாம் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நீங்கள் வீட்டில் எந்தெந்த காய்கறிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காய்கறிலாம் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஜீரகம், பெருஞ்சோம்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. கடுகுளுந்து மட்டும் சேர்த்தாலே நம்மளுக்கு போதுங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் இது கூட நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் பட்டாணி இருந்தால் கூட பட்டாணி சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பட்டாணி நீங்கள் வெஜிடேரியனாக செய்கிறீங்க அப்படின்னா பட்டாணி போட்டு செய்யுங்க. இல்லை நீங்கள் முட்டை ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா பட்டாணி ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த காட்டு யானம் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரைஸுங்க. இது நம்மளுக்கு யானை பழம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காட்டு யானம் அப்படிங்கிறது தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அதில் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரைஸும் கூட நம்மளுக்கு. இப்போ இதுலையே நம்ம அவல் செய்யும் போது இந்த நம்ம அவல் வச்சுட்டு நம்ம ஒரு டிஃபன் ரெடி பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு செரிமானம் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஒரு பலம் தரக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கும். காலையில் இல்லை நைட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காரத்துக்காக தான் கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். இதில் நாம் பொடி எதுவுமே சேர்க்க முடியாது. பொடி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம நீங்கள் காஞ்ச மிளகாய் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நம்ம இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த முட்டை நம்மளுக்கு ஈஸியாக கீழே அடி பிடிக்காமல் என்ன செஞ்சிடும்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடும். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை போட்டதுக்கு அப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா முட்டை பார்த்திங்கன்னா ஒரு சைடு அந்த முட்டையில் உப்பு சேராமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உப்பை நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கிவிட்டீங்க அப்படின்னா இந்த காய்களோடு நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை அதுக்கப்புறமா உடச்சி ஊற்றலாம். இதில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பிரியாணி வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். அது நீங்கள் வெஜ்ஜாக செஞ்சீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நாம் முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இது நீங்கள் நிறையா பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா
கூட ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அவலும் வந்துமே கூடவே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு 2 பேருக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு 2 முட்டை அளவுக்கு வந்து போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டை வந்து கொஞ்சம் கூட கீழே வந்து பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து இந்த சாப்பாடு வந்து செய்யலாங்க. இப்போ பாருங்கள், கீழே விட கொஞ்சம் கூட பிடிக்காமல் வருது இல்லையா? இப்போ அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த பொடி மாஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த முட்டை வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக அந்த அவல் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி நம்மளுக்கு அந்த முட்டைகள்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த அவல் வந்து ஊறிக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ நாம் இந்த அவல் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக பொழு பொழுன்னு இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக வந்துட்டு அதிக சூடாக வந்து ஒருவேளை தண்ணியை வந்து ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அவல் வந்து உதிரியாக வராது, நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அவலில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா உதிரியாக ஊற வச்சு எடுத்து இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நம்மளுக்கு இந்த அவல் ப்ளஸ் முட்டை 2ம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆயிருங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். பாருங்கள், இந்த முட்டையுமே கீழே கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்களேன். இப்போ நாம் அவலை வந்து சேர்க்க போகிறோம். அவல் பாருங்கள், கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு ஒன்றா வந்து சேரவே இல்லை, உதிரியாக தான் வந்து இருந்தது. இப்போ நான் லைட்டாக வந்து கிளறி விட்டு, ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக வந்து நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இன்கேஸ் இந்த மாதிரி அவல் வந்துட்டு எனக்கு வந்து வேகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணியை தொளிச்சு விட்டு ஒரு சிம்மிலேயே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக வந்து வெந்துடும். இதையும் நான் வந்து சொல்லிட்டேன், இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் வந்து கொடுங்க. பாருங்கள், சூப்பராக உதிரியாக நாமளும் செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.